Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. ஷைத்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை, கருத்து வேறுபாடுகளை, மோதல்களை, சச்சரவுகளை ஏற்படுத்த விரும்புவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். 8810. இன்ன ஷைத்தான கத் அஈஸ அய்யுஅபத பிஅர்திக்கும் ஹாதிஹி வலக்கின்னஹு கத் ரதிய மின்கும் பிமா தஹ்கிரூன். நிச்சயமாக ஷைத்தான் உங்களின் இந்த பூமியில் தான் வணங்கப்படுவதிலிருந்து நிராசை அடைந்து விட்டான். ரசூலுல்லாஹ் அரபுலகத்திலே சஹாபாக்கள் வாழக்கூடிய அந்த பூமியில் தான் வணங்கப்படுவோம் என்பதிலிருந்து அவனுக்கு நம்பிக்கை போய்விட்டது. இதை குறிப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்கிறார்கள். இறுதி ஹஜ், மக்கள் லட்சக்கணக்கான பேர் கூடியிருக்கும் போது நபித்தோழர்களுக்கு முன்பு சொல்லுகிறார்கள், தௌஹீத் அல்லாஹ்வின் நபியை கொண்டு அங்கே பரவி சிலைகள் உடைக்கப்பட்டு இனி காபாவை சுற்றி இருந்த சிலைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய பூமியாக அந்த பூமி ஆக்கப்பட்டு விட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தௌஹீதுடைய பூமியாக அந்த பூமி இருக்கிறது. சஹாபாக்கள் கூடியிருக்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஷைத்தானுக்கு ஒரு நம்பிக்கை போய்விட்டது. என்ன? இனி தான் வணங்கப்படுவோம் இந்த பூமியில் என்கிற நம்பிக்கை இல்லை. இனி மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்வைத்தான் இந்த பூமியில் வணங்குவார்கள். காபாவை திரும்ப சிலையை வைத்து பழைய ஜாஹிலியா காலத்தில் இருந்தது போல காபா மாறாது. எப்படி? ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்பு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் சிதைக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், அதுவும் பூமியில் கட்டப்பட்ட முதல் மஸ்ஜிதா இருக்கக்கூடிய காபாவிற்கு உள்ளேயும் வெளியேயும் சிலைகள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வந்ததோ, அது போன்று வணங்கப்படுகிற நிலை இனி மறுமை நாள் வரைக்கும் வராது என்ற நிலை ஷைத்தானுக்கு வந்து விட்டதாம். ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடிய சில தீமைகள், அந்த தீமைகளை கொண்டு அவன் திருப்தி அடைந்து விடுவான். எப்படி? இந்த மாதிரி சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மோதல்கள், அரசியல், அது இது எத்தனையோ காரணங்கள் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி காரணங்கள் அல்லது பாவங்களில் நீங்கள் சிறியதாக நினைக்கக்கூடியவை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், ஏன் இது இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு மக்கள் எதையோ பேசுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான். அப்போ ஷிர்க் விஷயத்துல அவனுக்கு தெரிந்து விட்டது, இனி இந்த பூமியில ஷிர்க் கொண்டு வர முடியாது. ஆனால் வேற விஷயங்களை கொண்டு உங்களை வழிகெடுக்க, உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்த, உங்களுக்கு ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்த அவனால் முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மட்டும், ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பூமியை வைத்து, அந்த தேசத்தில் அதை வைத்து மட்டும் சொன்னார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கு ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், எங்கோ இருக்கிற நமக்கும் சொல்லி இருக்கிறார்கள். பாருங்கள், நாம் அஹ்லுல் ஹதீஸ் மஸ்ஜித் உட்கார்ந்து இருக்கிறோம். தௌஹீத், அல்லாஹ்வையே வணங்க வேண்டும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, பித்அத் செய்யக்கூடாது என்பதுதான் அதிகமான பிரச்சாரமாக இருக்கக்கூடிய இது போன்ற மஸ்ஜிதுகள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் இந்த விஷயத்தில் சரியா இருந்து விட்டால் கூட, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்து விட்டால் கூட, மற்ற எத்தனையோ விஷயங்களில் பேசிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு புது புது கருத்து, புது புது சிந்தனை, புது புது குழப்பம், புது புது பிதஅத், புதுசா ஒரு அரசியல், புது புது அரசியல் நிலவரங்கள், இப்படி பார்த்து வாக்குவாதம் முற்றுப்புள்ளி அதுக்கு வராது. நம்முடைய சகோதரர்களில் நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், இந்த வாக்குவாதம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டா, அது வாக்குவாதம் செய்கிறவர்களுக்கே தெரியாது. அது ஹத்தல் மௌத் வரைக்கும் இப்படித்தான். நாங்க
ஏன்ட்ட இது ஜாகிலியத்துடைய ஒரு தன்மை. இல்மு இல்லாமல் ஒரு விஷயத்தை நாமே அலசுவது, நாமே ஆராய்ச்சி செய்வது, நாமளே பத்வா கொடுக்குறது. சரி, யாருக்குங்க பத்வா? உனக்கு நான், எனக்கு நீ, 2 பேரும் மாத்தி மாத்தி பத்வா கொடுப்போம். இது எப்படி இருக்கு பாருங்க நம்முடைய நிலைமை. இதுல யாருக்கு சந்தோஷம்னா ஷைத்தானுக்கு தான் சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பா இந்த ஈரானிய பிரச்சனைகள்லாம் இப்ப போயிட்டு இருக்குது பாருங்க. ஷைத்தானுடைய அவங்க உலகளாவிய அளவில் முஸ்லிம்களுக்கு மத்தியில், அதுவும் சுன்னி முஸ்லிம்களுக்கு மத்தியில், சுன்னாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய ஃபித்னாவை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்முடைய மக்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது, அவருடைய ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கிறது, ஸ்டோரிஸ் எப்படி இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் எப்படி இருக்கிறது, எல்லாம் பார்த்தால் வெளிப்படையாக குஃப்ரிலும் ஷிர்கிலும் இருந்து ஒருவன் மரணித்து விட்ட பிறகு கூட அந்த மனிதனுக்காக இரங்கல் தெரிவிப்பது, ஒரு நாயகனாக அவனை முன்னிறுத்துவது போன்ற பல விஷயங்கள் சுன்னாவுக்கு முரணான வெளிப்படையான பாவங்கள் இது. ஆனால் நம்முடைய தர்க்க புத்தி எங்கே வந்து நிற்கிறது பாருங்கள். அது நம்முடைய ஒரு மட்டரகமான அரசியல் கருத்திலிருந்து நிற்கும். அங்கே குர்ஆன், சுன்னா, அதனுடைய அடிப்படைகள் என்ன, அதில் நம்முடைய மூத்த கல்வியாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன, இதில் மார்க்க விஷயம் இது உம்மத்துடைய விவகாரம், இதில் நமக்கு என்ன வழிகாட்டல் சொல்லப்பட்டிருக்கிறது, இது அஹ்லு சுன்னாவுடைய பாதை என்ன, இது எதை பற்றி நமக்கு தெரியாது. நாம் வேண்டுமென்றே செய்பவர்கள் அல்ல, ஆனால் ஜஹாலத்திலே செய்பவர்கள். ஜஹாலத் என்றால் என்ன? அறியாமை. அறியாமையின் காரணமாக செய்பவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை, அவன் ஓய்வு கொடுப்பவன் அல்லது ஓய்வு பெறுபவன் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் ஓய்வு கொடுப்பவன் அல்லது ஓய்வு பெறுபவன், இதுக்கு என்ன அர்த்தம்? சஹாபா கேட்டார்கள். ஓய்வு கொடுப்பவன் அல்லது ஓய்வு பெறுபவன். ஓய்வு பெறுபவன் என்றால் ஒரு நல்லவன் மரணிக்கும் பொழுது அல்லாஹ் அவனுக்கு இந்த பூமியில் இருந்த அவனுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள், சோதனைகள் அத்தனையிலிருந்தும் அல்லாஹ் அவனுக்கு ஓய்வு கொடுத்து விடுகிறான். ஆகவே அவனுடைய மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் அவனுக்கு ராகத்தை கொடுக்கிறான். ஆகவே அந்த ஓய்வு அந்த நல்லடியானுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த உலகத்துடைய அத்தனை முசீபத்துகள் இருந்து அவன் தப்பித்து விடுகிறான். ஓய்வு கொடுக்கப்படுகிறவன், அதாவது இறக்கிற நல்லவன் ஓய்வு கொடுக்கப்படுகிறவன். ஆனால் சில மனிதர்கள் இறக்கும் பொழுது மற்ற படைப்புகளுக்கு அது ஓய்வு கிடைக்கிறது, ராகத் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு தீயவன் அவன் இறக்கும் பொழுது எல்லா அல்லாஹ்வுடைய படைப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது. எப்படி? அவனை கொண்டு நடந்த எல்லா அக்கிரமங்களுக்கும் அதிலே முற்றுப்புள்ளி வருகிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மரங்களுக்கு ஓய்வு, பறவைகளுக்கு ஓய்வு, விலங்குகளுக்கு ஓய்வு. ஆக ஒரு தீயவனுடைய மரணத்தால் பூமியில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும், எல்லா மனிதர்களுக்கும், நல்லோர்களுக்கும் ஓய்வு கிடைத்துவிடும். அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நினைத்து பாருங்கள், இது அடிப்படையில் இந்த ஹதீஸுடைய இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய இந்த ஹதீஸை உலமாக்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். இமாம் நவவி, மற்ற இமாம்கள், அஹ்லு சுன்னாவுடைய எல்லா உலமாக்களும் விளக்கம் கொடுத்திருக்கிறதுல 3 விளக்கம் தான் அதில் இருக்கிறது. சுருக்கி பார்த்தால் அனைத்து விளக்கங்களையும் 3 வரியில் நிறுத்திவிடலாம். முதலாவது, இந்த ஒரு தீயவன் மரணம், அதன் காரணமாக படைப்புகளுக்கு ஓய்வு என்பது என்ன அர்த்தம் என்றால், அந்த தீயவன் முதலாவது ஒரு காஃபிராக இருப்பான். அதன் காரணமாக இந்த பூமியிலே அந்த தீயவனை கொண்டு ஏற்பட்ட பாவங்கள் காரணமாக, அவனால் மற்ற ஜீவராசிகளுக்கு, மனிதர்களுக்கு இருந்த தொல்லைகள் காரணமாக அவனுடைய மரணம் மற்றவர்களுக்கு ஓய்வை தருகிறது. 2வது, அவன் ஒரு பிதஅத்வாதியாக இருப்பான்.
அவன் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலும் பிதஅத்துகளை பரப்பியவனாக இருப்பான். அவனுடைய மரணத்தின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாம் மேலோங்கும், இஸ்லாமில் இல்லாத பிதஅத்துகள் ஒளிய ஆரம்பிக்கும், அவனுடைய பிதஅத்து பிரச்சாரம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஆகவே இஸ்லாம் பாதுகாக்கப்படும். அதன் காரணமாக இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் வெற்றியும் சந்தோஷம் கிடைக்கும். மூன்றாவது விளக்கம், இறந்தவன் ஒரு முஸ்லீமாக கூட இருக்கலாம், ஆனால் அவர் ஒரு அநியாயக்காரனாக, அவன் மற்றவர்களுக்கு தொல்லை தருபவனாக, மற்றவர்களை பாதிப்பு ஏற்படுத்துபவனாக, கொள்கிறவனாக, எப்படி வேணாலும் ஆக பெரும் பாவங்களை செய்யக்கூடியவனாக இருந்து அவன் மரணிக்கும் பொழுது அவனால் அதற்கு முன்னாடி தொல்லைக்கும் பெரிய ரோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆளானவர்கள் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் ஓய்வு பெறுவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் அஹ்லு சுன்னா எப்போதுமே ஒரு காஃபிர், அது ஒரு மோசமானவன் இறக்கும் போதும், அல்லது ஒரு பிதஅத்துவாதி, அவனால் பிதஅத்துகள் பரப்பப்பட்டு மக்கள் வழிகேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலை இருந்து அவன் இறந்தால் அவனுடைய வழிகேடு பரவுவது நிறுத்தப்படுகிறது என்ற அடிப்படையிலும், அல்லது ஒரு மனிதனுடைய பாவத்தால் மற்றவர்களெல்லாம் பாதிப்பில் இருக்கும் பொழுது அவன் இறந்து அந்த பாவம் நிறுத்தப்படுகிறது, பாதிப்பு குறைகிறது என்பது சந்தோஷம் அடைவார்கள். இதுதான் அடிப்படை. சகோதரர்களை நீங்கள் எளிமை தேடுங்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சி இஹ்லாஸாக குர்ஆன் சுன்னாவை சரியான உலமாக்களுடைய கல்வியிலிருந்து பெற்றுக்கொள்ள பாருங்கள். ஆகவேதான் இன்று நாம் பார்க்கிறோம் இல்லையா, ராஃபிதா ஷியா, ஈரானுடைய அதிபராக இருந்த ராஃபிதா ஷியா வழிகட்ட குஃப்ருகளின் ஒட்டுமொத்த குத்தகை எடுத்துக்கொண்டு ஷியாக்களுடைய கொள்கையின் மதத்தை பின்பற்றக்கூடிய அதன் அடிப்படையில் சுன்னி முஸ்லிம்களா இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் காபிர்களாகவும் வழிகட்டவர்களாகவும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிற நாம், பார்க்கப்படுகிற நாமாவும் நல்லா இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யமனிலும் சிரியாவிலும் லெபனானிலும் இன்னும் எத்தனை முஸ்லிம் நாடுகளிலும் அந்த வழிகட்ட குஃப்ரு கொள்கையில் இருந்த ராஃபிதா ஷியா காபிர்களால் கொத்து கொத்தாக லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்கிற வரலாறை நீங்கள் திரும்பி பாருங்கள், சில வருடத்தையும் முந்தைய வரலாறுகள். அப்போது தெரியும் எவ்வளவு பெரிய சுன்னி முஸ்லிமுடைய உலகம் அந்த வழிகட்ட காபிர்களால் கொல்லப்பட்டு அழிவுக்கும் பாதிப்புக்கும் ஆளாயிருக்கு. சிந்தித்து பாருங்கள். இங்க அரசியல் நம்முடைய தர்க்கங்கள்லாம் தூக்கி ஒன்றை வைத்து விட்டு சிந்தித்து பாருங்கள். ரெண்டு எதிரிகள் சண்டை போட்டால் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு எதிரியை இன்னொரு எதிரியால் அழிக்க வைப்பான், பிறகு ரெண்டு எதிரிகளையும் அல்லாஹ் அழிப்பான். அதைத்தான் நாம் விரும்ப வேண்டும். சகோதரர்களே, இமாம் இப்னு தைமியா சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சுன்னா, அவருடைய வழிமுறைகள் ஒன்று, அவன் நம்முடைய எதிரிகளில் ரெண்டு எதிரிகளுக்கு மத்தியில் மோதலை ஏற்படுத்தினால் அதில் ஒரு எதிரியை இன்னொரு எதிரியால் அழிப்பான், பிறகு ரெண்டு எதிரிகளின் கதைகளை முடிப்பான். ஆகவே நாம் அல்லாஹ்வுடன் துஆ செய்ய வேண்டும். ரெண்டு எதிரிகளும், நம்முடைய வெளிப்படையான மறைவான எல்லா எதிரிகளும் அல்லாஹ்வால் அழிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்ய வேண்டும். பாருங்கள், இலகுவான ஒரு புரிதல், ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக் என்று சொல்லலாம். உங்களுக்கு ஒருவன் எதிரி, இப்படி புரிந்து கொள்ளுங்கள். அவன் இன்னொரு எதிரியை அடிக்கிறான். இப்பொழுது அடி வாங்கி எதிரி உங்களை அடித்தால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா சிந்தியுங்கள். பதில், உங்களுடைய ஒரு எதிரி, அவன் இன்னொரு எதிரியை அடிக்கிறான். அடி வாங்கிய எதிரி அடித்தவனைத்தான் அடிக்க வேண்டும், ஆனா உங்களை அடிக்கிறான். ஏனென்றால் நீங்கள் முதலில் அவனுடைய எதிரி தான், அது அவனுக்கு தெரியும். ஆகவே அடி வாங்கி அவன் வேறு ஒரு எதிரியிடம் இருந்தாலும் உங்களையே அவன் மிக முக்கியமான எதிரியாக கருதி இருக்கிறான் என்பது உங்களையும் அடிக்கிறான். ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இருக்குது, அடித்தவன் நீ என்னை அடித்தாலும் நமக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது,
நீ என்னை அடிப்பது போல் அடி, நான் அடிக்க வேண்டியவன் என்னுடைய வேறு ஒரு எதிர்காவனை நான் அடிக்கிறேன். இதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு லேசான ஒரு புரிதல் இருந்தாலே போதும். டேய், நீ அவன் தானே உன்னை அடிச்சான், என்னையே அடிக்கிறேன் என்று சொன்னால், இல்ல இல்ல உன்னிடம் ஆயுதம் இருக்குல்ல, அதனால நான் உன்னை அடிக்கிறேன். இப்போ உங்களிடம் உங்களுடைய ஒரு ஆயுதம் இருந்ததனால் உங்களை அவன் அடிக்கிறான் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய எதிரி உண்மையானவன் யார். ஏன்னா உங்களுடைய ஆயுதம் இருப்பதை அவன் வெறுக்கிறான். உங்களிடம் ஆயுதம் இருக்கிறதை அவன் ஏன் வெறுக்கிறான் என்றால், நீங்கள் ஆயுதத்தோடு இருந்தால் அந்த 2 எதிரிகளில் ஒருத்தர் வீழ்த்தப்பட்டால் அடுத்து உங்களுடைய ஒரு எதிரி நிற்கும் போது 2 எதிரி ஒரே நேரத்தில் வீழ்த்துவது கடினம், ஆனால் ஒரு எதிரியாக இருக்கும்போது அவனை வீழ்த்துவது இலகு என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அதற்கு முன்பே அவன் திட்டமிடுகிறான், இவனை அடிப்பதற்கு நான் இவனை அடித்தால் நல்லது, நமக்குள்ளே ஒப்பந்தம் கூட பண்ணிக்கொள்ளலாம். ஆக மொத்தம் எவன் வரலாறு முழுக்க உள்ளுக்குள் குளிபறிக்கக்கூடிய எதிரியாக வரலாறுல இருந்திருக்கிறான். எல்லா உலமாக்களும், ஆயிரக்கணக்கான உலமாக்களுடைய ஃபத்வா தான், ஷியா ராஃபிதா தான் சுன்னி முஸ்லிம்களை அழிப்பதிலே கங்கணம் கட்டி 1000 வருடங்களுடைய பாரம்பரியத்தில் அழித்துக் கொண்டே வந்தவன். இதை ஆழமான கல்வி உள்ளவர்கள் தான் அறிய வேண்டும் என்று அல்ல, சாதாரண வரலாறை படித்தவர்கள் தெரியும். வரலாறு சொல்லட்டுமா? ரொம்ப இலகுவான புரிதல் உரிய வரலாறு. கஸ்ஸா. கஸ்ஸாவிலே யாருக்கு லாபம்? யகூதிகளுக்கு. ஷைத்தான்களாகிய மிகப்பெரிய ஷைத்தான்கள் யகூதிகளுக்கு லாபம். இந்த லாபம் எப்படி அவர்களுக்கு கிடைத்தது? அதாவது 2 நிலை இருக்கும். ஒன்று கஸ்ஸாவுடைய போர் தொடுக்கப்படுவதற்கு முந்தைய நிலை. அந்த முந்தைய நிலையின் போது கஸ்ஸா மக்களுக்கு இருந்த சோதனையை விட போர் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 2-3 வருடங்கள் அந்த போர் தொடரும் போது ஏற்பட்ட சோதனை முந்தியதை விட மோசமான நிலையை ஏற்படுத்தியதா இல்லையா என்று யாரிடம் கேட்டாலும் என்ன பதில் வரும்? மிக மோசமான நிலை. இந்த மோசமான நிலையை ஏற்படுத்தியதற்கு மிக முக்கியமான மூல காரணம் யார் தெரியுமா? ராஃபிதா ஷியா ஈரான். ஏன்? அவர்கள் சொன்னார்கள் ஹமாஸுக்கு, நீங்கள் போர் புரியுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறோம், ஆனால் ஒரு எளிதான புரிதல் தேவை. ஆயுத பலமற்றவர்கள் போரில் இறங்கினால் அது அவர்களுக்கு அழிவை தவிர எதை கொடுக்காது என்பது. அந்த புரிதல் இல்லாத மக்கள் இறங்கிய போது அது மிகப்பெரிய அழிவை கொடுத்தது. அதில் சந்தோஷம் அடைந்ததெல்லாம் யகூதிகள் தானே. அந்த யகூதிகளுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தவன் ராஃபிதா ஷியா. இதுல யாருக்கு லாபம்? யகூதிகளுக்கு. நஷ்டம் முழுக்க முழுக்க யாருக்கு? சுன்னி முஸ்லிம்களுக்கு. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் ஏன் இந்த இடத்தில் வெறும் முஸ்லிம்கள் என்று சொல்லவில்லை, சுன்னி முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் சுன்னாவை பின்பற்றக்கூடிய இந்த முஸ்லிம் உலகத்தை அவர்களில் மிகப்பெரிய கூட்டத்தை கொத்து கொத்தா அழிக்கிற வரலாறுக்கு முழு வேலை செய்யக்கூடிய வரலாறு, அதனுடைய முழு சதி திட்டத்தின் வரலாறு எப்போதுமே ராஃபிதா ஷியாக்களிடம் இருக்கிறது. அவங்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தா இந்த வரலாறு தான் நீங்க பார்க்க. இது நாம வாழும் காலத்தில் பார்த்த வரலாறு. லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஒட்டு மொத்தமாக குவிக்கப்பட அழிக்கப்படுவதை கண்கூடாக பார்த்தோம். சரி, இது முஸ்லிம்களுக்காக செய்த, சுன்னி முஸ்லிம்களுக்காக ராஃபிதா ஷியா செய்தது என்றால் உண்மையிலேயே எதிரிகள் அழிக்கப்பட்டிருந்தா நான் சந்தோஷப்படுவோம் இல்லையா? ஆனா எதிரிகளுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததா? இல்லை. அங்கேயும் அவன் அடித்தான். அடித்தது எப்படி இருக்க வேண்டும்? கஸ்ஸாவிலே நடந்தது போல் நடந்திருக்க வேண்டும். நடந்ததா? நடந்ததை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்கிறீர்களா? ஏஐ வீடியோவை நாமளே உருவாக்கி பார்த்துக் கொள்ளலாம். அப்படித்தான் நடந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பு. சகோதரரை சிந்தியுங்கள். ஆழமான அறிவு நீங்கள் எதை வெளியிலே பார்க்கிறீர்களோ அதிலிருந்து கிடைக்காது, சுன்னாவிலிருந்து உலமாக்களிலிருந்து கிடைக்கும். எப்போதுமே ஒன்றை புரிந்து கொள்ளும். உலகம் எல்லாம் ஒன்றை சொல்லிக் கொண்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டும். அவன் தான் புத்திசாலி. என்ன?
உலகம் எல்லாம் ஒரு பாதையில, ஒரு பெரும்பான்மையா ஒரு பாதையில ஒரு கூட்டம் போயிட்டு இதுதான் உண்மைன்னு உலகத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க முதல்ல சந்தேகப்படணும். சம்திங் ராங். பின்னாடி ஒரு கேம் இருக்கு, ஒரு ஜாப் இருக்குது, ஹிடன் ஜாப். அந்த ஹிடன் ஜாபை எப்பவுமே அரசியல்வாதிகள் செய்வார்கள். இப்போது அரசியல்வாதிகள் 2 வகை தான். ஒன்று சுன்னி முஸ்லிம் அரசியல்வாதிகள், நாம் பார்க்கக்கூடிய சவுதி, துபாய், கத்தார், என்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே எடுத்துக்கலாம், எகிப்து எல்லாமே. சரியா? இன்னொரு வகை அரசியல்வாதி இருக்கிறார், ராபிதா ஷியா. இப்போ கவனியுங்கள், முஸ்லிம்களுடைய உயிரை பாதுகாக்கிறதிலே இதுவரைக்கும் தம்முடைய ராஜதந்திரங்களால் பாதுகாப்பதில் அதை உண்மையாக வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கிற மக்கள் யார்? அதற்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் யார்? இருக்கிற நம்முடைய சொந்தங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்கள் சொந்தங்கள், என் சொந்தங்கள், எத்தனை நம்முடைய நண்பர்கள்லாம் எந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? உண்மையிலே அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என்ன நிலை? புரிகிறதா இல்லையா? இப்போது என்ன நிலை? உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய சொந்தங்களோ யாராவது ஈரானிலே இருந்து கொண்டிருக்கிறார்களா? அங்கு வாழக்கூடிய நிலை சுன்னி முஸ்லிம்களுக்கு இருக்கிறதா? அது வேறு விஷயம், அங்கே சிலர் இருக்கலாம். ஆனால் எந்த நாடுகளெல்லாம் சுன்னி முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ அந்த நாடுகளுடைய ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு எப்போதெல்லாம் ஆளாகிறது என்று பாருங்கள். உங்களுக்கு புரிந்துவிடும், நீங்கள் புத்திசாலிகளாக ஆகுவீர்கள். எப்போதெல்லாம் அங்கு இப்போது உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது உம்ராவில் இருந்தால் உங்களுக்கு நடுக்கம் இருக்கும். உங்களுடைய சொந்தங்கள் உம்ராவில் இருக்கிறார்களா, உங்களுக்கு பயம் வரும். இந்த பயத்தை ஏற்படுத்தியது யார்? இதற்கு மூல காரணமாக இருப்பது யார்? புரியுதா? சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். புத்திசாலியாக நாம் இருக்கலாம், இல்லை என்றால் நாம் முட்டாளாயிருக்கும். அதான் நாம் எப்போது நம்முடைய அறிவு எப்படி வேலை செய்கிறது பாருங்கள். எதெல்லாம் ஊடகத்தில் எது பேசப்படுதோ, எது காட்டப்படுதோ அதையெல்லாம் நம்புவதை கொண்டு நாம் ஒரு நம்பிக்கைக்கு வருகிறோம். நம்பிக்கை, வெறும் நம்பிக்கை. ஆனா நடப்பதெல்லாம் வேறு. இப்ப பாருங்கள், தாக்கப்பட்டு கொண்டிருப்பது முஸ்லிம் நாடுகள், சுன்னி நாடுகள். ஆனால் ஹீரோயிசம் பேசப்பட்டு கொண்டிருப்பதும், குனூத் நாசிலா ஓதி ஈரானுக்கான துவா செய்யணும் சட்டம் ஃபத்வா கொடுத்து கொண்டிருப்பது முஸ்லீம்கள் இருக்கிற சுன்னி முஸ்லீம்கள். எப்படி இருக்குது பாருங்கள். இதற்கு ஒரே ஒரு கீ, ஒரு சாவி, ஒரு டூல் தான் இந்த வழிகட்ட காஃபிர் ராஃபிதாவுடைய தலைவனுடைய மரணம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இங்கே நீங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவது, நீங்கள் இரங்கல் பாடுவது, நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பது எல்லாம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தாயோ தந்தையோ உம்ராவுக்கு அல்லது எந்தெந்த நம்முடைய முஸ்லிம் நாடுகள் இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடம் நீங்கள் பேசும்போது அவர் வீடியோ காலில் நடுங்கிக் கொண்டு பேசினால் அப்போது தெரியும் இந்த நடுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பின்னாடி யார்? யார்? சிந்தித்து பாருங்கள், அப்போது தெரியும் எதிரி யார். எதிரிகளில் வெளிப்படையானவர்கள், மறைவானவர்கள். எப்போது 2 வகை உண்டு. நீங்கள் வெளிப்படையான எதிரிகளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள். அசுன்னா, குர்ஆன் சுன்னா மறைவான எதிரிகளைத்தான் அதிகமாக சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் மறைவான எதிரி வெளிப்படையான எதிரியை விட மோசமானவன். வெளிப்படையான எதிரி யார்? யகூதிகளும் நசாராக்களும், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும். நீங்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் மறைவான எதிரி, உங்களுக்கு மிக மோசமாக உங்கள் கூட இருந்து குடிபறிக்கக்கூடியவன், உங்களையே அவனை ஹீரோ என்று சொல்ல வைத்து உங்களுக்கு எதிராக அவன் உங்களை அழிப்பதற்கு, உங்கள் மக்களை அழிப்பதற்கு அவன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்களா? வேறு யார் உங்களை கொண்டு கொண்டிருப்பது? அதான் இப்ப கேள்வி. கசாவிலே கொன்றுகள் வெளிப்படையான எதிரி. ஆனால் அதை தொடங்கி வைப்பதற்கும் அதற்கு எல்லாவித கட்டமைப்புகளும் ஒரு கூட்டத்தை, அதற்கு வேலை செய்கிற ஒரு முட்டாள் கூட்டத்தை வேலை செய்ய வைத்து தொடர்ந்து இன்னும் அழிவை கொண்டு வருவதற்கும் வேலை செய்தவன் யார்? எந்த நாடாவது முஸ்லிம் நாடுகள் நான் உங்களுக்கு ஆயுத சப்ளை செய்ய நீ போற தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா? இருந்துச்சா?
ஆனால் நாம் என்ன செய்வோம், இருக்கிற முஸ்லிம் நாடுகள் எல்லாம் கோழைகள் இருக்கட்டும், கோழை நாடுகளா இருக்கட்டும், ஆயுதம் இல்லாதவர்கள் கோழையா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லையே. உங்களிடம் ஆயுதம் இல்லை, நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஓட மாட்டீர்களா? உங்கள் முன்பு ஒருவன் கத்தி எடுத்து குத்த வருகிறார். ஒன்று உங்களுக்கு தடுப்பதற்கு கராத்தே தெரிந்திருக்க வேண்டும், இல்லை ஒன்றும் தெரியவில்லை. நீங்க என்ன செய்வீர்கள்? ஓடுவீர்கள். ஓடும்போது நீங்கள் கோழை என்று ஒரு சிரிப்பது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. என் உயிரை காப்பாற்றிக் கொள்கிறேன், உன்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். நீங்கள் புத்திசாலிகளா இல்லையா? நான் புத்திசாலியா இல்லையா? அந்த இடத்துல புத்திசாலிகளா இருக்கிறவன் தான் ஆட்சியாளனாக இருக்க முஸ்லிம் சுன்னி முஸ்லிம்களை காக்கிறவன். முட்டாள்கள் இருக்கிற நிலைமையை விட இன்னும் மோசமான நிலைமை கொண்டு வந்து கொத்து கொத்தா குழந்தையை கூட கொண்டிருக்கிற நிலையில கொண்டு வந்து வைக்கிறவன். ஜிஹாதை பற்றி சட்டங்கள் தெரியாதவன், வழிகட்டு கொள்கைகளிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவன். உணர்ச்சி வசப்படக்கூடியவனுக்கு தீனில எந்த மரியாதையும் இல்லை சகோதரர்களே. சுன்னாவின் அடிப்படையில் மார்க்க கல்வியோடு இயங்குகிறவனுக்கு தான் இந்த மார்க்கத்தில் மரியாதை இருக்கு. ஏன்னா அவன் தான் நபியின் பாதையை பற்றி பிடிக்கிறவன். ரசூலுல்லாஹ் நம்மை போல உணர்ச்சி வசப்பட்டிருந்தால் சஹாபாக்களை எப்படி காப்பாற்றி இருக்க முடியும்? ஆக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முனாஃபிக்குத்தனமான மிக மோசமான எதிரி தொடர்ந்து முஸ்லிம் சுன்னி முஸ்லிம்களை கருவறுத்து கொத்து கொத்தா குவித்துக் கொண்டிருக்கிற போது அவனுடைய மரணம் எப்படி ஒரு முஸ்லிமுக்கு துயரமாக தெரியும்? இது எனக்கு மிகப்பெரிய கேள்வி. சிரியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த மரண செய்தியை கேட்டோடனே பள்ளிவாசலை தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்தார்களே, ஏன்? ஏனென்றால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய ரத்தத்திற்கு பழி இருக்கிற ஒரு உணர்வாவது இங்கே இருக்கக்கூடிய எனக்கு உங்களுக்கு அந்த முஸ்லிமுக்கு இருந்தால், அந்த அறிவு இருந்தால், நாம் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். ஏனென்றால் என்னுடைய சொந்தம், நான் யாருன்னு எனக்கு தெரியாதவர்கள், ஆனால் முஸ்லிம்கள் அவர்கள் கொல்லப்படுவதற்கு, கொத்து கொத்தாக இறப்பதற்கு, ஊர்களை மொத்தமாக அழிப்பதற்கு மிகப்பெரிய அழிச்சாட்டிக்கு செய்தவர்கள் தான் இந்த ஈரானிய ராஃபிதா ஷியாக்கள். உண்மையா இல்லையா சகோதரர்கள்? நிறைய உலமாக்களிடம் நீங்கள் கல்வி தேடுங்கள் சகோதரர்களே, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், மிகப்பெரிய விளக்கம் கிடைக்கும். நாம் எப்போதுமே எது கண்ணிலே தெரிகிறதோ, எது நம்ம வாட்ஸ்அப்பில் பார்க்கிறோமோ, எது டிவியில பார்க்கிறோமோ அதுதான் உண்மை என்று நம்புகிறோம். இதை விட நம்முடைய அறியாமைக்கு வேறு என்ன அடையாளம், ஆதாரம் வேண்டும்? முதலில் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டால்தான், அவனுடைய வரலாறை தெரிந்து கொண்டால்தான், அவனுடைய இயங்கும் முறையும் அவனுடைய அசைவும் அவனுடைய மூமெண்ட்ஸும் உங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். இல்லை என்றால் அவனுடைய கேமை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. அப்புறம் நீங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள், உண்மையில உங்கள் மீது கை வைக்கும் போது, என் மீது கை வைக்கும் போது நமக்கு தெரியும். ஆனால் அது இங்க வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. இதோ வந்துகிட்டு இருக்கிறத பார்க்கும் போதே தெரிகிறதா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கிறது? அந்த பதில் என்ன பலனை கொடுக்க போறது? நீங்க ஒரு பதில் வச்சிருக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பதிலை நான் கேட்டு என்ன பலன் அடைப்போகிறேன்? அந்த பதில் எனக்கு எந்த மதிப்பும் இல்லை. அது எனக்கு பலனளிக்காது, உங்களுக்கு பலனளிக்காது. இப்போது ஒரே வழிதான், அல்லாஹ்விடம் மனமுருகி பிரார்த்தனை, துஆ. எல்லா ஷைத்தானிய சூழ்ச்சிகளை விட்டு பாதுகாப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையான மறைவான எல்லா ஃபித்னாக்கள் துரோகங்களை விட்டு அல்லாஹ்வை உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கேட்டான். ஆக அதிலிருந்து என்ன தெரிகிறது? மறைவான எவ்வளவோ சூழ்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கும். அந்த சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் நம்முடைய உயிரை காப்பாற்றுகளுடைய ஃபித்னாவின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்ன அடுத்தடுத்து நடக்க போறது ஏதாவது தெரியுமா? அல்லாஹ் தான் அறிந்தவன். அது அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும், பாதுகாப்பு கேட்க வேண்டும். வழிகட்ட ஷியா ராஃபிதாவுடைய கொடுமைகள், அவருடைய சூழ்ச்சிகள், அவர்கள் சுன்னி முஸ்லிம்களுடைய நாடுகளை கைப்பற்றவும், அதில் இருக்கிற ஸ்திரத்தன்மையை குலைக்கவும், அதில் இருக்கிற பாதுகாப்பை முடிவுக்கு கொண்டு வரவும், தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு அவர்கள் முழுக்க அச்சுறுத்தவும் எல்லா விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வோட பாதுகாப்பு கேட்கிறதும், முஸ்லிம்களுடைய நாடுகள் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்கவும், அல்லாஹ் தஆலா அவங்களை பலப்படுத்தவும் நம்ம அல்லாஹ்வோட துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த ஆட்சியாளருக்கான பாதுகாப்பு தான் அங்க இருக்கிற மக்களுக்கான பாதுகாப்பு. தெரியுமா இல்லையா? ஏனென்றால் யார் ஆட்சியாளர் என்பவர்கள் அல்லாஹ் மக்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பின் ஒரு வடிவம். அது இல்லை என்றால் நாடு என்ன ஆகும் நினைத்து பாருங்க. ஒரு எளிய கேள்வி உங்களுக்குள்ள கேள்வி. இப்ப எல்லா ஆட்சியாளரும் தொடை தெரியப்பட்டு விட்டார்கள் நினைத்துக் கொள்ளுங்கள்.
என்ன நடக்கும்? இப்போ அடுத்து என்ன நடக்கும்? அந்த நாடுகளில் நம்முடைய மக்கள் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிற நாடுகளில் ஆட்சியாளர்கள் அங்க இருக்கக்கூடிய இப்போது இருக்கிற ஆட்சியர் தொடை தெரியப்படுகிற உடனே ஒரு கலகம் வெடிக்கும். என்ன நடக்கும்? யாருடைய உயிருக்கு என்ன உத்தரவாதம்? யாருடைய உடைமைக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் பாதுகாத்தாலே தவிர எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு இல்லை. அவை அல்லாஹ்வுடன் நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும், துஆ செய்ய வேண்டும். ஷியா ராஃபிதா கொள்கை உள்ளவர்கள் அவர்கள் மிகப்பெரிய எதிரிகள். அவர்கள் தொடர்ந்து நம்ம எதிரிகளாக பார்ப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகம் என்பது 1000 வருஷம் வரலாறு இருக்கிறது. அதையெல்லாம் உணர்ந்தால் நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக.